எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து இந்த லீ மெரிடியன் ஹோட்டல் பத்தி சின்ன ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம அதாவது இந்த 4 ஸ்டார் ஹோட்டல் ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். இது ஆக்சுவலா இந்த ஹோட்டல் வந்து லீ மெரிடியன்ங்கிறது பழைய பேரு. இப்போ வந்து பேர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மெஜஸ்டிக் கோ ஹோட்டல். அதனால இது வந்து தேவால இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்தவொடனே ரிசப்ஷன் நார்மலாக நம்ம புக்கிங்லாம் போடுவோம்ல, அது இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து உள்ளே என்ட்ராகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் வழியாக அப்படி போய் உள்ளே போய்க்கலாம். ரொம்ப பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பழைய ஹோட்டல் தான் இது. ஆக்சுவலாக கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தேராவில் வந்து இருக்குது. இது வந்து பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தோம்னா ஜிகிகோ மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில். கரெக்டு தானே அந்த இது? ஜிஜிகோ. ஓகே சாரி, ஜிஜிகோ மெட்ரோ ஸ்டேஷன் தான். பக்கத்தில் இருந்து பார்த்தாலே தெரியும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மெட்ரோவில் வரவங்க கூட இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் வந்து ஈஸியாக இருக்கும். வேலட் பார்க்கிங் அதை முடிச்சுட்டு ரூம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. சரி வா, இவ்வளோ நேரம் இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது என்ன. ஓகேவா, ஆன்ல இருக்கா? நீ சொல்ல வேண்டியதானே, நான் வாட்டுக்கு பேசிட்டு. இங்கே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் தாங்க. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். இது வந்து அதுவும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டும் எல்லாம் சேர்த்து இன்க்ளூடட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 130 dirhams தான். ரொம்ப சீப்பு தான் இது வந்து. டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு கூட அது ரொம்ப கம்ஃபர்டபுளான நல்ல ப்ரைம் லொக்கேஷன் தான் இது வந்து. ஸோ ஊர்லேருந்து வரவங்களும் சரி, இல்லை இங்கே ஒரு சேஞ்சுக்கு வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த 130 கொடுக்குறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த ஹோட்டல் வந்து. ஆனால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சுற்றி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு காம்பேக்டான ஒரு ஹோட்டல் தான் இது வந்து. இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் சம்மர் வெக்கேஷனுங்கிறனால நிறைய பேர் வந்து ஃபுல்லாக புக்குடு கிடையாது, அதனால் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, மெஜஸ்டிக் கோ ஹோட்டல். இப்போ வந்து புது நேம் இது தான். ஒரு செகண்ட் கூட விட முடியும். எடுத்தாச்சு.
இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அவ்வளோவா இதை பற்றி தெரியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆனில் தான் இருக்குந்தா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க நம்ம ரூமுக்கு போகிற லிஃப்ட்டு. ஸோ 1 2 3 லிஃப்ட் இருக்குது. ஓகே, மொத்தம் வந்து 3 ஃப்ளோர் தான். ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், அதனால் 3 ஃப்ளோர் தான். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெஜினரி இந்த ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம். இங்கே தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு, கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இன்க்ளூட் சொன்னேன்ல பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, கேரளா ரெஸ்டாரண்ட் தான். இங்கே நேற்று நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. டின்னர் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 2-3 டேஸ் தான் ஆகுது. ஆனால் அந்த ஹோட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் முடிச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பா இருக்குது. ஸ்பா போனால் போய்க்கலாம். அடுத்து வந்து ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு எல்லாமே இந்த சைடு தான். ஸ்விம்மிங் பூல் போகிற வழியில் ரைட் சைடில் பார் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறவங்க அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போவாங்க. அடுத்து ஹெல்த் கிளப்பு, அதான் சொன்னேன் அந்த ஸ்விம்மிங் பூலு எல்லாம் இது அங்கே தான் வரும். இது வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 8 to 5, அது ஒவ்வொரு ஹோட்டலுக்கு ஒவ்வொரு டைமிங் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த இப்போ டைம் பார்த்திங்கன்னா பெட்டர் வந்து நம்ம பூல் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்ல இது. ஏன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஸோ நம்ம பூலுக்குள்ளே போகாமல் இருந்தோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. அவ்வளோ சூடாக இருக்குது. இது வந்து ஜிம்மு வந்து ஜிம் பாடிஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற இடம். ரொம்ப பெரிய ஜிம்முன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து டைமிங் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் தான். 9 o'clock வரைக்கும் இருக்குது. 8 o'clock வரைக்கும் 9 சொல்லிட்டேன். இந்த பக்கத்துலேயே தான் ஸ்கூலு, இந்த மாதிரி நல்லா பிஸியான ஏரியா தான். ஸோ ஜிம் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லா இதையும் பார்த்துட்டே அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஓகேவா, அடுத்து வந்து பூல் ஏரியா போய் பார்க்கலாம். டவலு எல்லாமே வச்சுருக்காங்க, வெட் டிஷ்யூ, வாட்ரு எல்லாமே இங்கேயே இருக்குது. இதெல்லாம் நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். சேஞ்சிங் ரூம், பூலுக்கு வந்து இங்கே சேஞ்சிங் ரூம் இப்படியும் போகலாம். ஆனால் இப்போ லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வேறு வழி இருக்காது. அதே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே லாக்கடாக இருந்துச்சு. நம்ம சொல்கிற நேரம் கரெக்டாக ஆள் வந்துட்டாங்க. அதனால் இப்படி கூட யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெயிலில் எப்படி தான் குளிக்கிறாங்க ஒன்று, சரியான வெயில் அப்பா. சின்ன பசங்கனால சலாம், சின்ன பசங்கனால பெருசாக தெரியல போல இவ்வளோ சூடு. அப்பல இருந்து ஜாலியாக ஒரு 1 hour மேலே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அவன் எடுக்கணுமா கூப்பிட்டு காமிக்கா. கூப்பிட்டு எடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஸோ பூல் வந்து ஓகே தானே, நல்லா இருக்குது. பூல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க. அப்படி கூடி வந்துட்டு இப்படி கூடி போயிடலாம். இது வந்து நம்ம அப்போ வந்தோம்ல அந்த ஏரியா. அடுத்து நம்ம வந்து ரூம் வந்து பார்க்கலாம், ஃபுட்டு பார்க்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு. அது வந்து அப்படியே லிஃப்ட்லன்னு பார்த்தா அவுட் சைடு வியூவும் தெரியுது. இந்த லிஃப்ட்லாம் முன்னாடி வந்து வேலைக்காரன் படத்தில் வரும்போது ரொம்ப அதிசயமாக எல்லோரும் ஆன்னு பார்த்துட்டு இருந்தோம். வா எப்படி அப்படியே உள்ளே நிற்கிற ஆள்லாம் அவ்வளோ க்ளீனாக எப்படி தெரியுது அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ஓகே, இந்த பக்கம் சூட் ரூம், இந்த சைடு அந்த சைடு எல்லாம் அது நார்மலாக பெர்மிஷன் இல்லைன்னாங்க. நாங்கள் முடிஞ்சால் நான் இதை வந்து சேர்த்து அப்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
இல்லை? நம்ம ஊராக இருந்தால் அந்த ஒரு ரூமில் 10 பேருக்கு மேலே இருந்துருவாங்க. அந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்கே. இது என்ன கண்ணாடி? பயங்கரமாக கண்ணாடியாக இருக்குது. இது தண்ணி போயிருச்சா இல்லாட்டி டிசைனா? டிசைனா இது இப்படி இருக்குது. நல்லா இருக்கு பாரு. இல்லை ரூம் சர்வீஸ் வேணும், ஆனால் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஐயோ புர்ஜ் கலீஃபா தெரியுது இங்கேருந்து. இதில் காமிக்காங்கல்ல, புர்ஜ் கலீஃபா வியூ பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இன்றைக்கி பயங்கர டஸ்டி வெதர்னால பெருசாக தெரியல. இல்லாட்டி புர்ஜ் கலீஃபா க்ளீனாக தெரியும். அப்படியா? ஃப்ரேம் எங்கே தெரியுது? இந்த சைடு இருக்கு. ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எத்தனை பெரிய டிவி எதுவும் கொடுத்துருக்காங்க. அதில் டேபிள் அந்த சைடு வேறு கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி, இங்கே ஒரு சின்ன டீ டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கண்ணே. சரி, நம்ம பாத்ரூம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா ஹோட்டலும் கொடுக்குறாங்க. காஃபி, டீ எல்லாம் ஃப்ரீ. சுகர், ப்ரௌன் சுகர். ஓகே, வெயிங் ஸ்கேல் இருக்கு. நம்ம இதுக்கும் இங்கே வெயிட் செக் பண்ணிக்கலாம். வீட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ இருக்கும். லாக்கர், ப்ரேயர் மேட்டு, அப்புறம் அயன் பாக்ஸு எல்லாம் இருக்கும். பாத்ரூம் கொஞ்சம் சின்ன பாத்ரூம், ஆனால் ஓகே, நல்லா நீட்டாக நல்லா இருக்கும். ஷாம்பூ, அப்புறம் கண்டிஷ்னர், வாஜல், ஷவர் கேப், டென்டல் கிட். கார்பெட்லாம் நல்லா க்ளீனாக இருக்குதுண்ணா. இந்த பார் சைடு போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்மெல்லிங், மித்தபடி எல்லாம் நல்லது தான். ஆனால் ஏன் வந்து நிறையா சேனலில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஓவராலாக அந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட இதில் நெகட்டிவ் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பெட்டு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. பெட்டுனா அப்படியே உட்கார்ந்தோம்னா அப்படியே குழி விழுந்த மாதிரி, திரும்பக்குள்ளே நம்ம குதிரையில் குச்சி திரும்ப அந்த மாதிரி அவ்வளோ குழியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மேபி சாஃப்ட் பெட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது பிடிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு அது பிடிக்கல. அது ஒன்று தான் நெகட்டிவ், மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான். அங்கே வந்து நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. I don't know. ஓகே, நல்லா இருக்குல்ல இந்த ஹோட்டலில் உள்ள சூட் ரூம். இது வந்து ஓகேவா? இது வந்து நல்லா ஹால் மாதிரி தனியாக இருக்குது. ஒவ்வொரு சூட் ரூமும் ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல, வியூலாம் சூப்பராக இருக்கும். அங்கேருந்து புர்ஜ் கலீஃபா, இந்த பக்கம் ஃப்ரேம் எல்லாமே தெரியுது நல்லா. இந்த கிளாஸ் தான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயில் வேறையா, வெளியில் ஃபுல்லாக டஸ்டியாக இருக்குது. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.
எத்தனை ட்ராக் பாரு, 1 2 3 4 5. இது வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, நல்லா டைம் பாஸ் ஆகும். இந்த இடத்துல இதான் மெட்ரோ வந்தால் தெரியுது பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் தான் மெட்ரோ, பஸ் ஸ்டேஷன் எல்லாமே. ஸோ நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து வேலை தேடி வர்றவங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஹோட்டல் இது சொல்லலாம். ஸோ அந்த சைடு ஹாலு, இந்த சைடு வந்து ரூம்ஸ், பெட்டு எல்லாம். இங்கே உள்ள இதில் இந்த கண்ணாடி தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி இது என்ன மாடல் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில. அதுக்கு மாதிரியும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நல்லா இது தெரியுது, ஆனால் பார்த்தா எப்படி இருக்குது பாரு. நல்லா இருக்கா சூட் ரூமு? சூட் ரூமுக்கு எவ்வளோங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வேணா ரிசப்ஷனில் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பாத்ரூம்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள் பாத்ரூம். அப்படியே பாத்ரூம் போய் பார்த்தா ஜாக்கூசி மாதிரி இருக்குது. அப்படியே பழைய படத்துலலாம் ஹீரோயின்ஸ்லாம் குளிப்பாங்கள்ல அந்த மாதிரி பாத்டப் அந்த மாடல் அழகாக இருந்தால் பாருங்க. அழகாக இந்த கோல்டு கலர்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. பாத்டப் வேண்டாங்கிறவங்களுக்கு அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? சேம் நம்ம எல்லா ஹோட்டலும் இருக்கணும் அதே மாதிரி தான். ஷவர் ஜெல்லு, ஷாம்பூ, டென்டல் கிட்டு, ஷேவிங் கிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஷவர் கேப் எல்லாமே, சோப்பு, டிஷ்யூ எல்லாம் இது. அப்புறம் வந்து வெளியில் வந்தோன்னா வார்ட்ரோப், இதெல்லாம் ப்ரேயர் டவல், லாக்கரு, அப்புறம் லாண்ட்ரி பேகு, ஷூ பாலிஸு, இந்த மாதிரி ட்ரையர், ப்ளூ ட்ரை பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அயன் பாக்ஸ் எல்லாமே, அயன் டேபிள் எல்லாமே இங்கே இருக்குது. இது பேர் என்னென்னு உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 3 தடவை கேட்டேன், அப்படியே மறந்து போச்சு. யாருக்காவது இந்த பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லா ஹோட்டலையும் கொடுக்காங்க, ஆனால் நல்லா யூஸ் ஆகுது. ஆனாலும் பேர் மறந்து போயிடுது. ஓகே, இந்த ஹோட்டல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.